இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் 2 பேர். ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு, அதே போல மற்றொரு புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினே சொல்லலாம். நேற்று அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 6 மணி வாக்கில் அந்த விழா ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே நம்ம அங்கே போயாச்சு. சிறப்பான முறையில் தான் ஏற்பாடுகள் அனைத்துமே இருந்துச்சு. அதே போல் அங்கே வைக்கப்பட்ட அந்த பதாகைகள், ஒரு புறம் அம்பேத்கருடைய நினைவை பறைசாற்றும் வகையில் அந்த பதாகைகள் இருந்தாலும், மற்றொரு புறம் விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு கட் அவுட்டுகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி தாவேகா மாநாடுனே சொல்லலாம் அந்த விழா. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கவனிக்க நேரிட்டதுன்னா, நம்ம இந்த விழாக்கான ஒரு அந்த பாஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த விழாவுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். அதுக்கான அந்த அலோவ் பண்ணுற ஒரு டிக்கெட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கான அடையாள அட்டை 2 நாளைக்கு முன்னாடியே இந்த சோஷியல் மீடியாலாம் ரிலீஸ் ஆகி ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, அந்த விழாவுக்கு வரவங்க, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரவங்க வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஷாக்காகவும் இருந்துச்சு. என்னடா ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய விழா, அதுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனால் நேற்று அந்த விழாவுக்கு கலந்துக்கிட்டதுக்கு பிறகு தான் தெரிய வந்துச்சு, அந்த அடையாள அட்டை அந்த சோஷியல் மீடியாலலாம் பகிரப்பட்டதில்லை, அந்த அடையாள அட்டையை ஒரு ஃபேக்கான அடையாள அட்டை. அவங்களுடைய நிபந்தனைகளில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை சேர்த்து அதை சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டுருக்காங்க. உண்மையான அடையாள அட்டையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நேற்று கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்தாங்க. அதே போல் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், நிறைய பேர் 2 முறையும் வாங்கி சாப்பிட வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் விழா என்ற முறையில் அது ஒரு சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி இது எப்படி தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு எடுத்து போயிருக்குன்னா, இதோட ஆரம்ப கட்டம் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல தொல் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல. அது ஏன் அப்படின்றத நேற்று காலை ஒரு தெளிவான ஒரு 8 பக்க அறிக்கைகளை வெளியிட்டு விளக்கியிருந்தார் திருமாவளவன். இந்த விழாவில் என்ன நடந்துச்சு, இதில் பேசின பேச்சு எந்த அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை நிறைய விஷயங்களை அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார். முதல்ல இந்த விழா ஏப்ரல் 14 அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடைபெறுமா இருந்துச்சு. இதில் தமிழ்நாடுடைய முதலமைச்சர், அதே போல ராகுல் காந்தி இவங்கெல்லாம் கலந்துக்க ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதெல்லாம் தள்ளி போனதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்போ அந்த கொள்கை பிரகடன மாநாடு நடத்தி முடிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி விஜய் கலந்துக்கிறாரு, நீங்களும் கலந்துக்கோங்கன்ட்டு. அதன் பிறகுதான் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்றது பிரகடனப்படுத்துறாரு. ஸோ அதன் பிறகு நான் அந்த விழாவில் கலந்துக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் எனக்கும் அந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம், பிறகு அந்த பதிப்பகத்தார், இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஒரு தினசரி நாளிதழில் ஹெட்லைனாக வருது. வழக்கமாக அந்த நாளிதழில் என்னை விமர்சித்து தான் எழுதுவாங்க. ஆனால் இந்த மாதிரி திருமாவளவனும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் களம் காண போகிறாங்கன்றது ஒரு ஹெட்லைனாக வரும்போது எனக்கு அப்போ தான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக தான் நான் பார்த்தேன். எப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் திமுக கூட்டணியில் தான் இயங்கிட்டு வரேன். இந்த மாதிரியான செய்திகள் திமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதே போல் அந்த கூட்டணியிலையும் திருமாவளவனுடைய நன்மதிப்பை கெடுக்கிற வகையில் தான் இருக்குது. தொடர்ச்சியாக ஊடகங்களில் திருமாவளவன் ஏன் இதில் கலந்துக்கூடாது, இதில் கலந்துக்கிறதுனால கூட்டணி என்ன அவ்வளோ பலவீனம் ஆகிடுமா, திருமாவளவன் என்ன கூட்டணியில் அவ்வளோ வீக்காக இருக்காரா அப்படின்னு சொல்கிற ஊடகங்கள் ஒரு புறம் நம்மளை வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வறுத்தெடுக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி எப்போ உடையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கவங்க தான் இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே. அதே போல் அந்த பதிப்பகத்தாருக்கும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துக்கிற ஒரு பதிப்பகத்தார் பற்றியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னா, விஜய் போதும் திரும்ப வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் இனிமேட்டு தான் கூட்டணியே ஒரு புதுசாக உருவாக்க போகிறாரு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் தொடர்ந்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான போக்கு நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் நான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையை ஒரு 8 பக்க அறிக்கையில் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அதனை தொடர்ந்து நேற்று மாலை அந்த புத்தக வெளியீட்டு விழா
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு குட்டி தமிழக வெற்றி கழக மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் அவர்கள் வருகை புரிந்தாரு. இந்த விழாவில் ஆனால் திருமாவளவன் அறிக்கையிலேயே அது ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த ஒன்று என்னன்னா, அரசியல் பேசுவாங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய் வந்து அரசியல் பேச மாட்டாருன்றது வந்து அந்த பதிப்பகத்தார் சார்பாக வந்து எங்களுக்கு வந்து உறுதியளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்நிலையில் நேற்று கலந்து கொண்ட விஜய் ரசிகர்கள் மத்தியில் நம்ம சில கேள்விகளை முன் வைக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் கண்டிப்பாக அரசியல் பேசுவார். அதே போல் திருமாவளவன் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில் கேட்கும்போது எல்லாருமே பொதுவாக சொன்னது என்னன்னா, இது வந்து திமுக கொடுத்த அழுத்தம் தான் அவர் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லா தொண்டர்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதன் பிறகு விழா ஆரம்பிக்குது. விழா ஆரம்பித்த பிறகு அந்த பதிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் அவர்கள் வந்து சிறப்புரை ஆற்றுறாரு. சிறப்புரையாற்றும் போதே சொல்கிறாரு, அவங்க ஊடகத்தை பற்றி பேசிட்டு ப்ளஸ் வந்து விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்டமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நேரத்தில் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியும் சரி மாநில ஆளுங்கட்சியும் சரி எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக வந்து உருவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை வரவேற்பு உரை கொடுக்குறாரு. அதனைத் தொடர்ந்து பேசிய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தினுடைய நிறுவனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து நிறைய விஷயங்களை நேற்று வந்து பிரேக் பண்ணார். ஒன்று வந்து அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அதே போல் அவங்க அம்மாவுடைய மரணத்தை அவர் நேரடியாக பார்க்க நேரிட்டது. அதற்கு காரணம் வந்து சாதிய பிரச்சனை. அதை தாண்டி அவங்க வந்து ஒரு விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதுதான் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலேஷனாக மாறி எங்கள் அம்மாவுடைய உயிரை பறிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதன் பிறகு அவர் எப்படி ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு அதன் பிறகு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இது எல்லாமே வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கொடுத்தது. நான் ஒரு விளையாட்டு வீரன். என்னையே நிறைய பேர் வந்து ஜாதி வந்து அந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் சொல்றாங்க. எனக்கே என்னோட ஜாதி என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியும் சில விஷயங்களை பேசுறாரு. அதன் பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த கோர் பாலிடிக்ஸை பத்தி பேசுறாரு. விஜய் அவர்களை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசுனது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது இவருக்கு வந்து கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா, கொள்கை இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு கொள்கைகளை பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளே அம்பேத்கர் எத்தனை பேர் வந்து அவங்க மேடைகளில் வந்து முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொல்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? அதன் பிறகு அவர் பேசும்போது அவர் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார்ன்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. காரணம் ஒரு சாதிய எதிர்ப்பு. அது வந்து என்னுடைய அம்மாவை வந்து அந்த சாதியம் வந்து எப்படி எங்கள் அம்மா வந்து ஒரு காவு வாங்குச்சோ, ஸோ அதனிலிருந்து தமிழ்நாட்டில் சாதிக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரே தலைவர்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். ஸோ அதனால தான் நான் வந்து அண்ணனுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு தொடர்ந்து பேசும்போது இங்கே மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசை பற்றி நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். முக்கியமாக அவர் முன்னெடுத்தது என்னன்னா வேங்கை வயல் பிரச்சனை. ஸோ வேங்கை வயல் ஒரு குடிநீரில் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலம் கலந்துருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அதில் யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அமைச்சர். இங்கே வந்து ஓட் பாலிடிக்ஸுங்கிறது வந்து ஜாதியை பேஸ் பண்ணி இருக்குது. வாக்கு அரசியல் வந்து ஜாதியை தான் முன்னிலைப்படுத்துது. இப்போ வந்து பிஜேபி அரசாங்கம் ஒரு சனாதனத்தை பேசுகிறாங்கன்னா இங்கே நடக்கக்கூடியது என்ன? பிஜேபி சனாதனம் சொன்னால் இங்கே வந்து ஜாதியை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரியான மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் என்ன மாதிரியான அரசியல்னு சொல்கிற ஒரு கேள்வியை ஆதவ் அர்ஜுனா வந்து முன்வைக்கிறாரு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல், அதே போல் ஒரு குடும்ப ஆட்சி, இதற்கு எதிரான குரல் கொடுத்து தான் வந்து இங்கே ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதே போல் தமிழ்நாட்டிலையும் மன்னராட்சி முறை வந்து ஒழிக்கப்படணும். அம்பேத்கர் எப்படி வந்து மன்னராட்சி முறைக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு திமுக அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சார். அதே போல் பிறப்பால் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அப்படின்றத வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிர்ணயிக்கக்கூடாது. எப்படி அவர்கள் ஒரு தலித் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கருத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எப்படி வரவேற்றாரோ அதே போல் இதை வந்து முன்மொழிந்த போது புதுசாக ஒருத்தர் வந்து வரவேற்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. அதே போல் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது 2000 கோடி அவரை சுற்றி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரே ஒரு நிறுவனம் எப்படி வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கு. வாரம் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் எப்படி ஒரு நிறுவனமே தொடர்ச்சியாக அதை வந்து கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சினிமா தயாரிப்பு நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் மேலேயும் ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து முன் வச்சார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்றாருன்னா விஜய்க்கு வந்து சில அட்வைஸாக ஆதவ் அர்ஜுனா முன்வைக்கிறார். நீங்கள் வந்து ஊழல் எடுத்து பேசணும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய
ஊழல் எடுத்து பேசணும். குறிப்பா வந்து இந்த சினிமா துறை இதை குறிப்பிட்ட பிறகு தான் இதை எடுத்து சொல்றாரு. அதே போல நீங்க வந்து வேங்கவயலுக்கு போகணும், மேலாவளவுக்கு போகணும், இங்க நடந்து நீங்க கள அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து முன்வைக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டுல 25% வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த அளவு ஆட்சி அதிகாரத்தில பங்கு தரமாட்டேன்னு சொல்றது வந்து எப்படி சாத்தியம்? கூட்டணி கட்சிகளுடைய உதவியோட தான் வந்து நீங்க ஆட்சிக்கு வரீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத வந்து நீங்க மறுக்கிறீங்க. இதன் பிறகு அரசியல் எப்படின்னா, முகத்துக்கு நேரா இருக்கணும். முதுகு பின்னாடி போய் பேசுறது இருக்கவே கூடாது. ஒரு புதுவிதமான அரசியல வந்து நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்றாரு. அதேபோல புதிய கருத்தியல் தலைவரா விஜய் அவர்கள் வந்து உருவாகுறான்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சில விஷயங்கள பேசுறாரு. இது எப்படின்னா, அதை வந்து அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஃபவுண்டரா பேசுறத தாண்டி இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் தொடர்ச்சியா வந்து விஜய் கொள்கை பிரகடன மாநாட்டுக்கு பிறகு அதை விமர்சிச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத வந்து ஒரு பண்டிகை காலத்து தள்ளுபடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதனை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இப்படி பேசினது தொடர்ச்சியா வந்து ஆதவ அர்ஜுனா வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த வெள்ள பாதிப்பின் போதும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து விஜய் அறிவிச்ச போதும் சரி, அதுக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்நிலையில நேற்று அவர் பேசிய பேச்சு வந்து உண்மையிலேயே அரசியல் வட்டாரத்தில் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து அரசியல் திமுக கூட்டணியை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலை தான் உண்டாயிருக்கு. நேற்று திருமாவளவன் மாலை இந்த விழா நடந்து முடிந்ததுக்கு பிறகு பேசியிருக்காரு. கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. இது குறித்து அவரிடம் இது குறித்து அவர்கிட்ட வந்து விளக்கம் கேட்கப்படும். அதே போல அரசியல் பேச வேணாம்னு நான் சொன்னேன். ஆனா வந்து அரசியல் பேசியிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தாரு. ஆதவ அர்ஜுனா இறுதியா குறிப்பிட்டது என்னன்னா, 2026 எலெக்ஷன் கண்டிப்பா இணைந்து செயல்பட்டால் மாற்றம் வரும். அதே போல தமிழ்நாட்டுல மன்னராட்சி ஒழிக்கப்படணும். பிறப்பால் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது யாரை குறிப்பிட்டாருன்னா, இதையும் திமுக ஆட்சியை தான் நேரடியாக குறிப்பிட்டிருக்காரு. கலைஞர் கருணாநிதி, அதை தொடர்ந்து ஸ்டாலின், இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. இதே வந்து ஒழிக்கின்றத வந்து ஆதவ அர்ஜுனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே நேற்று அவருடைய அந்த ஸ்பீச்சில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஆதவ அர்ஜுனா அவருடைய பேசிய பேச்சு அதை வந்து விஜய் ரசிச்சாரோ இல்லையோ, மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது இவருடைய கொடுத்த ரியாக்ஷன், இவர் வந்து திமுக அரசை விமர்சித்து பேசும்போது இவர் வந்து கைத்தட்டி கீழே இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் எல்லாருமே வந்து அதை ரொம்ப வரவேற்று ஆரவாரம் எழுப்புனாங்க. அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து நினைவு பரிசு கொடுத்தாங்க. அது என்ன இருந்துச்சுன்னா, ஆதவ அர்ஜுனா கொடுத்த நினைவு பரிசில் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் இருக்கக்கூடிய ஒரு சிலை. அதற்கு முன்பே வந்து அம்பேத்கர்கிட்ட இருந்து ஒரு புத்தகத்தை வந்து விஜய் அவர்கள் வாங்குற மாதிரி ஒரு சின்ன ஏவியும் ஒளிபரப்பாச்சு. அதே போல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டது. நேற்று நிகழ்வில் முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னன்னா, வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த மக்கள் ஒரு 3 பேரை மேடையில் நேற்று வந்து கௌரவிச்சாங்க. அதை தொடர்ந்து நாங்குநேரி சின்னதுரை அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரையும் கூப்பிட்டு அங்கே கௌரவிச்சாங்க. முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் வித்யா அப்படின்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், பிறகு இன்னொரு ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க 2 பேர்த்தையும் அவங்க மேடையில் விஜய் அவர்கள் கையால் வந்து பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் புறம் இருந்தாலும் மறுபுறம் வந்து விஜய் எப்போ பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அவர் அரசியல் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இங்கே கீழே இருந்த தொண்டர்கள் எல்லா மத்தியிலும் இருந்துச்சு. வழக்கமாக எல்லா கட்சி நிகழ்வுலையும் கோஷம் எழுப்புற மாதிரி வருங்கால முதல்வரே அப்படின்ற மாதிரி கோஷங்களை எழுப்பிட்டு இருந்தார். தொடர்ந்து தான் விஜய் அவர்கள் வந்து பேச வந்தார். ஸோ விஜய் அவர்கள் பேச வந்தபோது வெயிட்டிங் ஃபார் த விசா அப்படின்ற அம்பேத்கர் அவருடைய பயோகிராஃபிலிருந்து சில விஷயங்களை வந்து முக்கியமான நிகழ்வுகள் எனக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தின நிகழ்வுகள் அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிட்டார். இதனை தொடர்ந்து தான் வந்து விஜய் அவர்களும் வந்து அரசியல் கோர் பாலிடிக்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதே போல் அவர் எதிலிருந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, மணிப்பூர் கலவரத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மணிப்பூரில் ஒரு கலவரம் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இன்னுமே ஒன்றிய அரசை வந்து கண்டும் காணாமல் இருக்காங்க. சரி, மணிப்பூரில் தான் அப்படி, தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வேங்கை வயல் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு கிள்ளுக்கிரையை கூட அள்ளி போடல. யார் குற்றவாளின்னு இன்னுமே தெரியல. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்னிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு இருந்திருந்தாருன்னா இதை பார்த்து என்ன நினச்சிருப்பாரு, வெட்கி தலை குனிஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதன் பிறகு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் எனக்கு எலெக்ஷன் சுதந்திரமாக நடக்கலைன்னு நான் சொல்லலை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷன் எல்லாமே சுதந்திரமாக நடக்குது அப்படின்றது எல்லாரும் மத்தியிலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனதிலும் வந்து அந்த எண்ணம் ஏற்பட வேணும். ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துகிற வகையில்
ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதே போல ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்று வந்து ஜனநாயக உரிமைகள் தினம் அப்படின்ற வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி இதை நான் வந்து ஒன்றிய அரசுகிட்ட வந்து ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு அதன் பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக அரசை வந்து விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதே போல மனித உயிர்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம தடுக்க பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. அதே போல இங்கே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறது, அதே போல ஒரு வெள்ள பாதிப்பில் போய் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நானும் ஒரு சம்பிரதாயத்துக்காக இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. பேசி முடிச்சுட்டு இறுதியாக குறிப்பிட்டது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்க முடியல. அதற்கு காரணம் அது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுறத என்னால் அம்பேத்கர் 100 வெளியீட்டு விழாவுக்கே அவர் கலந்துக்க முடியாத அளவுக்கு அவருக்கு அழுத்தம் இருக்குன்னா அதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதே தான் வந்து அதுக்கு முன்னாடி பேசின ஆதவ அர்ஜுனா அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். இங்கே வந்து இன்றைக்கு வந்து எழுச்சி தமிழர் நம்ம கூட இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி, அவருடைய மனசு நினைப்பு முழுக்க முழுக்க இந்த விழாவில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டாரு. அதே தான் விஜய் அவர்களும் இறுதியாக குறிப்பிட்டார். என்னன்னா திருமாவளவனுடைய மனசாட்சி கண்டிப்பா முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்கும் அப்படின்றத வந்து விஜய் அவர்களும் குறிப்பிட்டாரு. இறுதியா இந்த விழாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம காணொலிகளாகவும் பார்த்துருப்போம். இதில் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இப்போ குறிப்பிட்டேன். இறுதியா இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று மாலையிலிருந்து இந்த உரையெல்லாம் நிகழ்த்திய பிறகு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு புறம் வந்து விஜய் மீதான விமர்சனத்தை வந்து தொடங்கிட்டாங்க. விஜயை விட நேற்று அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஏன்னா திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற முக்கியமான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அது மாநில துணை பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா இருக்காரு. அவர் வந்து தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்துக்கு மீது எதிரான குற்றச்சாட்டுகளை வந்து இந்த வெள்ள பாதிப்புகளின் போதும் சரி, அதனுக்கு முன்னாடியும் சரி, அவர் கொடுத்த நேர்காணல்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டே வராரு. அது வந்து திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களே இது வந்து அவர் அப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று அவர் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், சில கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ட்வீட்லாம் பார்க்க முடிஞ்சது. இவர் வந்து ஒரு நேர்மையானவரா, இதுக்கு முன்னாடி இவர் வந்து லாட்ரி இவர் யாருடைய மருமகன் எல்லாருக்குமே தெரியும், பிரபல லாட்ரி அதிபருடைய மருமகன். ஸோ இவர் எப்படி இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இதை போன்ற நிறைய விமர்சனங்களை வந்து ஆதவ அர்ஜுனா மேலே முன்வைக்கிறாங்க. நான் இங்கே என்ன குறிப்புன்னு நினச்சேன்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ், ஸோ அதுக்கான அந்த பட்டியல் வெளியான போது அவங்க குறிப்பிட்ட அந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமனார் அந்த லாட்ரி அதிபர் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ நிதி வழங்கியிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய பட்டியலும் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தாலும் அதனை கடந்தும் இப்போ வந்து திமுக சார்ந்த நிர்வாகிகள் வந்து ஆதவ அர்ஜுனா மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இவரை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து விஜய் என்ன இப்படி இறங்கிட்டாரு, இவர் வந்து திருமாவளவன் பின்னாடி வந்து ஓட ஆரம்பிச்சாரு. திருமாவளவன் வந்து ஆல்ரெடி பண்டிகை காலத்தில் அப்படின்னு சொன்ன பிறகும் விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து திருமாவளவனை வந்து உயர்த்தி பிடிக்க என்ன காரணம் அப்படின்னு கேள்விகள்லாம் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுனா கிட்ட வந்து விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவில் வந்து ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு ஒரு புறம் சொன்னாங்க. மற்றொரு புறம் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேரலாம் அப்படின்ற யூகங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பக்கமும் கிளம்பி இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு நூல் வெளியீட்டு விழா தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்தான் பார்க்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அடுத்து என்ன நடவடிக்கைகள் ஈடுபட போறாரு. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு விமர்சனத்தை ஆளுங்கட்சி மேலே வந்து முன்வைக்கிறாரு. திருமாவளவன் நேற்று குறிப்பிட்டது என்னன்னா, இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது எந்த வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பேர் பண்ணாது, இதை வந்து பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இதை தாண்டி என்னதான் விளக்கம் கொடுத்தாலும், விளக்கம் கேட்கப்படும் சொன்னாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்து இது எதை நோக்கி நகர்கிறது, 2026 எலெக்ஷனில் இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும், கூட்டணியில் வந்து மாற்றம் வரும். ஏன்னா விஜய் அவருடைய ஸ்பீச்சில் குறிப்பிட்டது என்னன்னா, திமுக கூட்டணி கணக்குகளை வச்சு தான் 2026 200க்கு மேல் விழுவோம்னு சொல்லி இருமாப்புடன் இருக்கீங்க, அதை வந்து
மக்களுடன் சேர்ந்து மக்களே அதை வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த விமர்சனங்களை திமுக வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் திருமாவளவர்கள் மீது வந்து இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நேற்று விஜய் அவர்களே நேரடியாக குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இதை திருமாவளவன் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ப்ரெஷரும் இல்லை, என்னை யாரும் கட்டுக்குள் வைக்க முடியாதுன்ற வந்து திரும்ப திரும்ப அறிக்கையிலையும் சரி, அதே போல அவருடைய பேட்டிகளையும் சரி தொடர்ச்சியாக வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் 2026 தேர்தலில் கூட்டணியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை அதற்கு முன்பே கூட்டணியில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவாரா, அல்ல அவராக வெளியேறுவாரா போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்புற வகையில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மற்றொரு துணை பொதுச் செயலாளர், அதே போல் விழுப்புரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததே திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படியாச்சும் கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் வலிந்து போய் மறுபடியும் திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு விஜய் அவர்கள் பேச என்ன காரணம்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே திருமாவளவன் ஒரு அறிக்கை மூலிமா விஜய் அவர்களுடைய அந்த கொள்கைகளை பற்றி விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதன் பிறகும் விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அதே போல் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி திருமாவளவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறதே வந்து திருமாவளவன் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி. இதற்கு முன்பு இருந்த தலைவர்களான கலைஞர், ஜெயலலிதா கூட அந்த மாதிரி திருமாவளவர்களை வந்து குறிப்பிட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இவர் வந்துட்டு இந்த மாதிரி குறிப்பிட்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர், திமுகவிலிருந்து அழுத்தம், திமுகவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் சிந்தனை செல்வன் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் ஒரு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் திருமாவளவன் கடைசியாக பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்கிட்ட பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஒரு புறம் ஆதவ அர்ஜுனா, மற்றொரு புறம் மற்ற கட்சியோட நிர்வாகிகள். ஸோ திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறாரு இந்த நிலையில்? மீண்டும் அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போக போகிறாரா, இல்லை வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா? அப்படி நடவடிக்கை எடுத்தால் அது வந்து திமுக அழுத்தம்ன்ற ஒரு பார்வையில் போகுமா, இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் திருமாவளவன் இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ற ஒரு கேள்வியும் வந்து பலருடைய மனதில் வந்து எழுந்துட்டு இருக்கு. மற்றொரு புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு காலத்தில் இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்றது வந்து முன்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது 2016 தேர்தல், 21 தேர்தல், 19 தேர்தல் போன்ற பல்வேறு கட்டங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அந்த தேர்தல் வியூக வகுக்கிற வகையில் ஐபேக் நிறுவனத்தை சார்ந்த பிரசாந்த் கிஷோரை இங்கே அழைச்சிட்டு வந்து திமுகவுக்கு வேலை செய்ய வச்சதே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். ஆனால் அவர் இன்றைக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கார். அவர் இன்னைக்கு இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. அதற்கு என்ன காரணம் போன்ற கேள்விகள் பலருடைய மனதில் எழுந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதற்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறன்றது. திமுக ஆதரவு ஒரு புறம், அதே போல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒரு புறம், இந்த மாதிரி பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவருடைய செல்வாக்கு வந்து இப்போ எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களிடம் வந்து அவர் வந்து ஒரு துணை பொதுச் செயலராக வந்து அதே போல் இந்த மாநாடுகள் நடத்தி எப்படி அவர் மனதில் இடம் பிடித்தாரோ, அதே போல் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியிலையும் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி தான் கருத முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily.